வெல்கம் எவ்ரி ஒன். திடீர்னு எனக்கு பசிய ஆரம்பிச்சிச்சு. எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தாலே தெரியுது, ஒரு கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். பிரியாணி வாங்கி சாப்பிட போகிறோம் கைஸ். அதுதான் என்ன பிரியாணி அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக ஒரு வழியாக இறங்கி உள்ளே போயிட்டுருக்கோங்க கைஸ். அங்கே போயிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாய் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பிரியாணி வேணும், குவார்ட்டர் பிரியாணி போதும், என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னா, 70 ரூபா தானே, இன்னும் 30 ரூபா சேர்த்து ஹாஃப் பிரியாணி வாங்கி சாப்பிடு, 30 ரூபா தானே டிஃப்ரெண்ட்டு அப்படின்னாரு. சரி பாய் போடுங்க பாய் அப்படின்னோடனே அப்புறம் தாங்க தட்ட ஆரம்பித்தார். சும்மா தட்டி பீஸெல்லாம் எடுத்து அப்படியே போடுற ஆவிலாம் பாருங்கள், செம்மையாக பறக்க ஆரம்பிக்குது. ஒரு வழியே ஆஃப் பிரியாணி போட்டு, அதுக்கு ஒரு டவுட்டு வேறு கேட்டாங்க. ஆஃப் பிரியாணினா எவ்வளோ பீஸ் வரும், குவார்ட்டர்னா எவ்வளோ வரும், எவ்வளோ ரைஸ் வரும் அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தார் நல்ல மனுஷங்க. கடைசியாக பிரியாணிலாம் வாங்கிட்டு அது கூட பார்த்திங்கன்னா ஆனியன்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் எடுத்து நம்ம போய் சாப்பிட்றதுக்குள்ள இங்கேயே சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஆனால் வெயில் பட்டை கிளப்புது இல்லையா, ரூம் எடுத்து போய் சாப்பிடலாம். ஒரு வழியாக வந்தாச்சு, வாங்கியாச்சு. கையில் காசு இல்லை, ஃபோன்பே தாங்க பண்ணேன்.